ஸோ ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா 5th தமிழ் ஓல்டு புக்கு ஃபஸ்ட் அதில் இருக்க நமக்கு டிஎன்பிசி ரிலேட்டடாக இருக்க எல்லாமே வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமில் வந்து இப்போ டிஎன்பிசி குரூப் 4 இருக்கு இல்லையா, ஸோ தமிழ் சிலபஸ் ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது சரிங்களா. நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 6th to 10th வரைக்கும் தான் நம்ம நியூ புக் அண்ட் ஓல்டு புக் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து நம்ம 1 to 5th வரைக்கும் இருக்கிறது வந்து நம்ம சரியாக ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது சரிங்களா. நமக்கு தெரியாத விஷயங்களை தான் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். 6 to 10th வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 6 to 12th வரைக்கும் எல்லாருமே வந்து படிச்சுடுவாங்க. அந்த 1 to 5th வரைக்கும் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து நிறைய பேர் வந்து படிக்கிறது கிடையாது. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா நமக்கான மார்க் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது சரிங்களா. யார் வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்காமல் இருக்காங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அவங்கள பீட் பண்ணிவிட்டு மேலே போகலாம் சரிங்களா. ஸோ இந்தமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸில் இருக்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து கொடுத்துருவேன். இது பார்த்தீங்கன்னா 5th ஓல்டு தமிழ் புக்கில் ஃபஸ்ட் டைமில் இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா லகர வேறுபாடு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இணைச்சொற்கள் அது இருக்கும். ப்ளஸ் வந்து அகரமுதலி, இந்த அகரமுதலிக்கான சோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா 6 to 12th வரைக்கும் எங்கேயுமே வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5th ஓல்டு தமிழ் புக்கில் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை கரெக்டாக பார்த்து படிக்கணும். ஸோ நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோலேயே வந்து டீட்டெயிலாக வந்து இந்த 5th ஓல்டு புக் தமிழ் ஃபஸ்ட் டைமில் இருக்கிறது வந்து சிலபஸ் ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே வந்து இதிலே வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துட்றேன் சரிங்களா. நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு லகர வேறுபாடு வந்து நம்ம சிலபஸில் இருக்குது நமக்கு தெரியும். ஸோ இந்த அழகுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா எழில் சரிங்களா. இந்த அழகுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ பறவையோட மூக்கு தான் வந்து இந்த அழகு சரிங்களா. அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. கலை, இந்த கலைன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஓவியம் முதலிய நுண்கலைகளை வந்து குறிக்கும். ஸோ இந்த கலைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவையற்ற புல் வகைகளை வந்து குறிக்கும் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒளி, ஸோ இந்த ஒளினா என்னென்னு பார்த்தீங்கன்னா சத்தம். இந்த ஒளினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளிச்சம் சரிங்களா. இந்த ஒளி அப்படின்னா பார்த்தீங்கன்னா இல்லாமல் போதல் தான் வந்து ஒளித்தல்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இல்லாமல் போதல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால், இந்த வால்னா பார்த்தீங்கன்னா ஓர் உறுப்பு சரிங்களா. இந்த வால்னா பார்த்தீங்கன்னா ஒரு கருவி. அதுக்கப்புறம் பாருங்கள் வேலைன்னா பார்த்தீங்கன்னா பனி. இந்த வேலைன்னா நமக்கு தெரியும் காலம், காலை வேலை மாலை வேலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலை, ஸோ தலை வந்து ஒரு உறுப்பு, நம்மளுடைய உடம்புல வந்து ஒரு உறுப்பு தான் தலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தலைனா வந்து இலையை குறிக்கும். இந்த தலைனா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்டு, தலப்பா கட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த லகர வேறுபாடு வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது 5th ஓல்டு தமிழ் ஃபஸ்ட் டைமில் இருக்குது. இதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நகர வேறுபாடு பார்த்தீங்கன்னா 11th ஓல்டு புக் தமிழில் ஸோ நிறைய கொடுத்துருப்பாங்க. அது ஆல்ரெடி வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனல் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ இதுவும் வந்து நமக்கு சிலபஸில் வந்து கேட்கக்கூடிய டாபிக் தான். ஸோ பொருத்தமான சொல்லை எடுத்து எழுதுக சரிங்களா. யானை மிகுந்த டேஷ் வாய்ந்த விலங்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யானை மிகுந்த டேஷ் வாய்ந்த விலங்கு, பலம் வாய்ந்த விலங்கு, இந்த லா வரணும். அடுத்து பாருங்கள், பலம் இல்லை என்றால் டேஷ் தூக்க முடியாது, பலம் இல்லை என்றால் பளு தூக்க முடியாது, இந்த பளு வரணும். அடுத்து பாருங்கள், பள்ளி மணி டேஷ் ஒலித்தது, இந்த ஒலி தான் வந்து சவுண்டு, இந்த ஒலி வந்து வெளிச்சம். அடுத்து பாருங்கள், யாழினி டேஷ் உயர்ந்த ஆடைகளை அணிந்திருந்தால், விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்திருந்தால் அந்த விலை வரணும். ஸோ அடுத்து பாருங்கள், எலி டேஷ் வாழ்கிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வலையில் வாழ்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் வந்து உங்களுக்கான கொஷின், நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓவியர் வண்ணங்களே டேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நல்லா ஒன்ஸ் வந்து நீங்கள் பாஸ் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், இணைச்சொற்கள். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்கள் சிலபஸில் இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக வந்து கொடுத்துட்டு இங்கே வந்து பிளாங்காக கொடுத்துருவாங்க. அது சரியான இணைச்சொற்களை வந்து நம்ம பொறுத்துற மாதிரி இருக்கும் சரிங்களா. அதில் என் தாய் என்னை சீராட்டி பாராட்டி வளர்த்தார். ஸோ இது பார்த்தீங்கன்னா நேரிணை இணைச்சொற்களை வந்து 3 வகைப்படும். இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள்.
ஸோ நேரிணை, எதிரிணை, செரியிணை. சரிங்களா? இப்போ நேரிணைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பாசிட்டிவாக இருக்கிறது தான் சொல்லுவாங்க. பேரும் புகழும். ஸோ ரெண்டுமே வந்து அவங்களுடைய புகழை தான் வந்து குறிக்கும். ஓங்கி உயர்ந்து, ஓங்கின்னா அதுவும் வந்து உயரத்தை தான் குறிக்கும். உயர்ந்ததும் பார்த்தீங்கன்னா ஸோ அதுவும் வந்து உயரத்தை தான் குறிக்கும். சரிங்களா? ஸோ ரெண்டுமே வந்து நேருக்கு நேராக பாசிட்டிவாக இருக்கிறது வந்து நேரிணை. சரிங்களா? என் தாய் என்னை சீராட்டி பாராட்டி வளர்த்தார். ஸோ அது பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமலநாதன் நன்றாக படித்து பேரும் புகழும் பெற்றான். ஸோ இப்போ கொஷின் வந்து எப்படி இப்போ கேட்பாங்கன்னா அமலநாதன் நன்றாக படித்து டேஷ் பெற்றான் அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. ஸோ நம்ம என்ன இணைச்சொல் வருமோ அது வந்து நம்ம பொறுத்துற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், மூங்கில் மரங்கள் ஓங்கி உயர்ந்து வளர்ந்திருந்தன. சரிங்களா? இது வந்து நேரிணை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேரிணைக்கான டெஃபினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. நான் தான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. நேரிணை எதிரிணைக்கான டிஃப்ரென்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ நேரிணைன்னா ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கிறது. ஸோ எதிரிணை பார்த்தீங்கன்னா இரவு பகல், ஓகேவா, இன்பம் துன்பம். ஸோ இந்த மாதிரி வருது தான் வந்து எதிர்ச்சொல் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் வந்து எதிரிணை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ குழந்தை இங்கும் அங்கும் ஓடி விளையாடியது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பர்களின் இன்பத் துன்பங்களில் நாம் பங்கு கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாம் அனைவரிடமும் விருப்பு வெறுப்பு இன்றி நடந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? பார்த்துக்கோங்க, என்ன இணைச்சொற்கள் வருமோ அதெல்லாம் வந்து நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா செரியிணை, பச்சை பசேல், செக்க செவேல், வெள்ளை வெளேரென, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா செரியிணை அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. கொஷின் எப்படி கேட்கலாம், பொருந்தாத சொல் கண்டறிக அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு இப்போ பச்சை பசேல், செக்க செக்கேல், வெள்ளை வெளியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இன்னொன்று வேறு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனில் கொடுத்துடலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செரியிணை. அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. தஞ்சையில் நெல்வயல்கள் பச்சை பசேல் என காணப்படுகின்றன. அடுத்து பாருங்கள், கிளியின் மூக்கு செக்க செவேல் என இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முயல் வெள்ளை வெளேரென இருந்தது. ஸோ இணைச்சொற்களையும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸில் முக்கியமானது பார்த்திங்கன்னா அகர முதலி கொடுத்துருப்பாங்க. நமக்கு 6th to 12th புக்கில் வந்து நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்காது. ஆனால் வந்து நமக்கு ஓல்டு புக்கில் வந்து நிறைய அகர முதலி வந்து கொடுத்துருப்பாங்க. அகர முதலியை வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து குயிக்காக பார்த்துடலாம். ஸோ அச்சாணி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கடையாணி. அடைமொழி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு சொல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமில புகை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நச்சு கலந்த புகை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிது அப்படின்னா பார்த்திங்கன்னா இயலாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அல்லார், அல்லார்னா அல்லாதவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அளப்பரியன்னா எல்லையற்ற. ஆர்ப்பரிக்கும்னா பேரொளி எழுப்பும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்றன்னா நிறைந்த. எழில்னா பார்த்திங்கன்னா அழகு. ஸோ அப்புறம் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ யாருக்காச்சும் ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப் ஃபைல்ஸ்லேயே இருக்கும். நீங்கள் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓங்கி. ஸோ ஓங்கின்னா பார்த்தீங்கன்னா உயர்ந்த. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓம்புவான் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பவன் தான் வந்து ஓம்புவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கருவூலம்னா சேமிக்கும் இடம். களஞ்சியம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பொருள் நிறைந்த இடம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பியங்கள். காப்பியங்கள்னால் கதை தொடர் நிலை செய்யுள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குலையும்னா வாடும். கெளீர்னா வந்து உறவினர். சிறுமைனா கீழ்மை வறுமை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்மாந்துன்னா இருமாந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்மொழி. செம்மொழின்னா செம்மையான மொழி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வியல்னா அழகிய தகுதியான. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஞாலம்னா உலகம், நமக்கு தெரியும். டன்னுன்னா 1000 கிலோ தான் வந்து நம்ம டன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தரணின்னா வந்து நமக்கு தெரியும் உலகம். தலைத்திடன்னா பெருகிட மிகுந்திட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரிந்துன்னா மாறுபட்டு. திரு அப்படின்னா அழகு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தீந்தமிழ்னா இனிமையான தமிழ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துவார பாலகர்னா வாயிற்காவலர். வாயிற்காவலரை குறிக்கும் சொல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். துவார பாலகர். ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு பாருங்கள், தொழுதல். தொழுதல்னால் வந்து வணங்குதல். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் தொன்மை. தொன்மைனா வந்து பழமை.
அதுக்கப்புறமா பாருங்கள் நந்தி. நந்தின்னா வந்து காளை, எருது இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நந்தியை குறிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்கியது அப்படின்னா வந்து கொடுத்தது. அதுக்கப்புறம் பாருங்கள் நவிழல்னா கூறுதல். அதுக்கப்புறமா பாருங்கள் நுண்மை. நுண்மைனா பார்த்திங்கன்னா நுட்பம், கூர்மை, மிகச் சிறியது. அதுக்கப்புறம் பாருங்கள் நொடித்துயர்ந்த பார்த்திங்கன்னா உயரமாக வளர்ந்த. அதுக்கப்புறம் பாருங்கள் நோக்க வந்து பார்க்க. பண்பாடுன்னா ஒழுக்கம். பருவந்துன்னா துன்பம் வந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாழ்படுதல் வந்து வீணாதல். புராணம் பார்த்திங்கன்னா பழங்கதை, பழைய நிகழ்வுகளாக தான் வந்து புராணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பொதுமை அப்படின்னா பொதுத்தன்மை. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா முகடு. முகடுனா பார்த்திங்கன்னா உச்சி, உயர்வு, வீட்டின் மேற்கூரையை தான் வந்து முகடு அப்படின்னு சொல்லுவாங்க. மலை முகடு அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா முத்திரை. ஸோ முத்திரைனா பார்த்திங்கன்னா அடையாளம், லட்சினை. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் முந்தையது அப்படின்னா முற்பட்டது. அதுக்கப்புறம் பாருங்கள் மூலிகை. மூலிகைனா மருத்துவ குணம் நிறைந்த செடி, கொடிகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோப்பன்னா நுகர்தல். அதுக்கப்புறம் பாருங்கள் வழிமொழிதல் அப்படின்னா ஒப்புக்கொள்ளல். அதுக்கப்புறம் பாருங்கள் விசும்புன்னா வானம். விந்தைன்னா வியப்பு, அழகு, வேடிக்கை. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் விருந்தோம்பல். ஸோ விருந்தோம்பல்னா விருந்தினரை பேணுதல். அடுத்து பாருங்கள் வேட்கை. ஸோ வேட்கைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவல், பற்று. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் வேதிக்கழிவுன்னா வந்து நச்சுத்தன்மை உடைய. ஸோ அவ்வளோதான் வந்து 5th ஓல்டு புக் ஃபஸ்ட் டைம் தமிழில் இருக்கிறது கொடுத்தாச்சு. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டு புக்கில் இருந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி சிலபஸ் ரிலேட்டடாக என்னென்னலாம் இருக்கும் ஸோ அது எல்லாமே வந்து நம்ம வீடியோஸை வந்து கொடுத்துருவோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த வீடியோவோட ஃபீட்பேக் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அகர முதலி வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இணைச்சொற்கள் அதுவும் வந்து முக்கியம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொருத்தமான சொல்லை எடுத்து எழுதுதல். ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அப்புறம் வந்து லகர வேறுபாடு வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். நம்மளுடைய டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.